இயேசுவுக்கும் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிரதான கிருபையினாலே இது ஒரு நாளிலும் நம்முடைய ஆத்ம ஜீவத்திற்கு ஏற்றவனமாக நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு பாடமானது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நினைவுகளை கொண்டாடக்கூடிய ஒரு காலப்பகுதியில் நம்ம இருக்கிறோம். நம்முடைய இருதயத்தை ஒருங்கிணைத்து எல்லா விதமான சிந்தனைகளையும் ஒருமுகப்படுத்தி பக்குவப்பட்டு தேவனுக்கு பிரியமான ஒரு பரிசுத்த பந்தியை ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த நாளிலே நமக்கு ஒரு ஆத்ம ஜீவிதத்திற்கு ஏற்ற ஒரு ஆகாரத்தை கொடுப்பார் என்ற ஒரு நிச்சயத்தோடு நம்ம இந்த ஒரு பாடத்துக்களை நம்ம கடந்து செல்லலாம். அநேக சகோதரர்கள் அநேக பாடங்களை இந்த ஒரு தலைப்பின் கீழே எடுத்திருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக நம்ம அதிகமாக தியானிக்கக்கூடிய ஒரு பாடம்னா அவருடைய அப்பத்தை குறித்தும் திராட்சை ரசத்தை குறித்தும் நினைச்சுன்னா அநேக பாடங்கள் அநேக கோணங்களில் அநேக விதமான சகோதரர்கள் நினைச்சுன்னா நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருப்பார்கள். நம்ம அதிகமாக நம்ம அந்த பாடத்தை நம்ம வந்துருச்சுன்னா கேட்டுப்போம். இப்போ நம்ம வருஷந்தோறும் அந்த ஒரு காரியத்தில் நம்ம வந்துச்சுன்னா பங்கு கொள்கிறோம் இல்லையா? அவருடைய அப்பத்திலையும் அவருடைய திராட்சையிலையும் நம்ம பங்கு கொள்கிறோம். ஆனால் குறிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் வருகையில் அவருக்கு வந்த அந்த கடைசி காலங்களில் கடைசி நேரத்தில் பட்ட பாடுகள் பட்ட துயரங்கள் அது நிமித்தமாக அவர் கொடுத்த அவருடைய குணலட்சணங்கள் அந்த குணலட்சணத்தின் நிமித்தமாக நம்மளுக்கு எந்த ஒரு பாடத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் கூட நம்ம அநேக பாடங்களை நம்ம வந்துச்சுன்னா கேட்டிருக்கோம். ஆனால் குறிப்பாக அதிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய காலப்பகுதியில் கடைசி நேரத்தில் அவருடைய குணங்களை நம்ம இருந்துச்சுன்னா உற்று நோக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய காலம் கூட எப்படியாப்பட்ட காலம்னா ஒரு கடைசி காலம், பாதங்களுடைய எண்ணிக்கை முடியக்கூடிய ஒரு காலப்பகுதியில் இருக்கும். அப்படியாப்பட்ட காலப்பகுதியில் இருக்கிற நாம் யாரை கவனித்து பார்க்க சொல்கிறாங்கிற போது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரமழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசிரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்ப யாரைத்தான் நம்ம கவனிக்கணும்னா கிறிஸ்து இயேசுவை இருந்துச்சுன்னா நம்ம கவனிக்கணும். இது எப்படி புரிந்து கொள்ளக்கூடாதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும், அதே சமயத்தில் அந்த மனநிலையில் கிறிஸ்து நம்மை மரணத்துக்கு ஒப்புக்கக்கூடிய காலப்பகுதியை அவர் எப்படி கண்டுபிடிச்சிருப்பார். நம்ம எந்த விதமான ஒரு மரணத்துக்குள்ள போக போகிறோம், எப்படிலாம் பாடியோட போகிறோம் அப்படிங்கிறத எதை வச்சு தான் கண்டுபிடிச்சார்? வசனத்தின் நிமித்தமாக. அப்போ அந்த வசனத்தின் நிமித்தமாக இருந்ததுனால தான் அவருக்கு அந்த வசனம் எப்படி இருந்துச்சுன்னா பேர் உதவியாக இருந்தது. எந்த இடத்துல என்ன செய்யணும், தேவனுடைய சித்தத்தை எப்படிலாம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கூட இருந்துச்சுன்னா வசனத்தின் நிமித்தமாக அவர் அடிச்சாருன்னா கண்டுபிடிச்சா இருப்பாங்க. அப்போ அதற்கு உதவியாக இருந்த வேத வசனங்கள் எது என்பதற்கு நிறைய வசனங்களை நம்ம இருந்துச்சுன்னா பார்த்துருக்குறோம். அந்த வசனத்தை கூட நம்ம பாடமாக கூட நம்ம எழுதிருக்கோன்னு பார்க்குறோம். இப்படி இப்போ நம்ம பார்க்கும்போது கூட ஒரு விஷயத்தை யார்கிட்ட கேட்குறாருன்னா அவருடைய சீசர்கள்ட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் கொஞ்ச நேரமாவது விழித்து இருக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னோன்னே, இந்த விழித்து இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தோடனே நம்மளுக்கு எது ஞாபகத்துக்கு வந்துடும்? கெத்செமனே தோட்டத்தில் அவர் பண்ணக்கூடிய அந்த ஒரு அப்போ அவர் மேல்வீட்டு அறையில் ஒரு புதுசாக என்ன செய்யறாருன்னா ஒரு அடையாளத்தை சீசர்களுக்கு கொடுத்து விட்டு ஒரு 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 விஷயத்தை துவங்க போகிறதுக்காக நினைக்கிறாருன்னா அவர் நினைக்கிறாரா ஒரு காரியத்தை செய்ய போகிறான்னு பார்க்குறோம். அப்படி போகும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிகமான துக்கத்தில் நினைக்கிறாருன்னா அதிக துக்கம், அதிக பயம், அதிக வியாகுலம். இந்த ஒரு காரியத்தை யார்கிட்ட சொல்கிறாருன்னா சீசருக்கு சொல்கிறார். அப்படி சீசருக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது மார்க் 14ஆம் அதிகாரம் 32ஆவது வசனத்தை படிங்க.
மார்க் 14:32 பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் அப்ப சீசர்களை நோக்கி என்ன சொல்றாருன்னா, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்க நீங்க என்ன செய்யுங்க, முதல்ல உட்கார்ந்துருங்கன்னு சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாருன்னா, உட்கார்ந்துருங்க, நம்ம என்ன பண்ண போற, ஜெபம் பண்ண போற அப்படின்னு சொல்றாரு. அதே 33 படிங்க, மார்க் 14 14:33 பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்முடைய கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்ப யாரை கூட்டி போறான்னா, பேதுரு, யாக்கோபு, யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் என்ன பண்ண போறாரா, திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இந்த சூழ்நிலையில இந்த ஒரு விஷயத்த ஏன் சீசர்கிட்ட சொல்லணும்? அவருடைய மரணம் எப்படி வர போறோன்னு அவருக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். தேவனுடைய காரியத்தை எப்படிலாம் செய்யணும்னு கண்டிப்பா திட்டவட்டமா தெரியும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின் போது இன்னொரு வசனத்தை கூட படிங்க. அதே மார்க் 14:34 34 அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி என்ன சொல்றாரு? இங்கே தங்கி நீங்க என்ன பண்ணுங்க, விழித்திருங்க. முதல்ல என்ன சொல்றாருன்னா உட்காருங்கன்றாரு. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, விழித்திருங்கன்னு சொல்றாரு. இது அப்படியே மத்தேயு புத்தகத்தில் பாருங்க, மத்தேயு 26:36 பாருங்க. மத்தேயு 26:36 மத்தேயு 26:36 அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. அதே மார்க் 14:34 படிங்க. மார்க் 14:34 அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி. அப்ப அங்க என்ன சொல்றாங்க, இங்கே உட்காருங்கள் அப்படிங்கிறாரு. அங்க என்ன சொல்றா, விழித்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் நம்ம இந்த மார்க்கை பார்க்குறோம் அப்படிங்கும்போது, மார்க் புத்தகத்தில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, நம்ம விழித்து உணரக்கூடிய ஒரு சில வசனங்கள் இருந்துச்சுன்னா கூடுதலாக இருக்குன்னு பார்க்குறோம். எங்கன்னா மார்க்கில் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அதே மார்க் 14:35 படிங்க. மார்க் 14:35 சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் திடீரென்று துக்கம் இந்த வேலை நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு ஏன் சொல்றாரு? ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே தெரியும். தேவனுடைய திட்டம் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இருந்தாலும் ஏன் இந்த ஒரு விஷயத்த அந்த வேலை தம்மை விட்டு நீக்க கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று யார்கிட்ட வேண்டிக்கிறாரா? தேவன்கிட்ட வேண்டிக்கிறார். அப்ப திடீர்னு இந்த ஒரு விஷயம் வர்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஏன் இந்த ஜெபத்தை முக்கியமாக கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணுறாரு? அது ஒரு தரம் இல்லை, எத்தனை நாள் ஜெபம் பண்ணுறாரு? 3 தரம் ஜெபம் பண்ணுறாரு. அதே சமயத்தில் பார்க்கும்போது எப்படி இந்த ஒரு ஜெபத்தை கூட ஏறெடுத்துருப்பார்? ஸோ மனசுக்குள்ளேயே இப்போ ஜெபம் பண்ணியிருப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, எபிரேயர் 5:7 படிங்க. எபிரேயர் 5:7 எபிரேயர் 5:7 அவர் மாம்சத்திருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. பாருங்க, அவர் மாம்சத்திருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு பார்க்குறோம். ஆனால் இது எப்படி நம்ம இன்னும் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு வசனத்தை கூட படிங்க. லூக்கா 22:41 படிங்க.
லூக்கா 22:41 அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கார் படியிட்டு. அப்போ எவ்வளோ தூரம் இருக்குன்னா கல்லறியிற தூரம். இப்போ நம்ம கல்லறிஞ்சு எவ்வளோ தூரம் போகும்? இந்த ரோட்டை விட்டு வந்தார் அவ்வளோ தூரத்தில் போய் என்ன சொல்லலாம் சேதம் பண்ணுறாரு. அதே இன்னொரு வசனம் கூட படிங்க, 42வது வசனம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இப்போ முதல்ல நம்ம மார்க்கில் படித்தோம் இல்லையா, அங்கே என்ன போட்டுருந்துச்சு? இந்த வேலை நீங்க கூடுமானால் என்னை விட்டு. இங்க என்ன சொல்றாரு லூக்கால? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். அப்ப ரெண்டு விஷயத்தை அவர் சொல்றாரு. ஒரு இந்த வேலைன்னு சொல்றாரு, இன்னொரு என்னச்சுன்னா இந்த பாத்திரம். நம்மளுக்கு பாத்திரம்னா என்னன்னு தெரியும். பாத்திரம்னா என்ன? கேரக்டர், குணலட்சணங்கள். அப்ப இதே ஒரு விஷயத்தை வந்து இயேசுடைய தாயாருடைய தங்கச்சி யாருன்னா சலோமி, அவருடைய குமாரர்களுக்கு வந்து என்ன சொல்றாரு? உம்முடைய வலது பரிசத்திலும் இடது பரிசத்தில் யார் உட்காரணும்? என்னுடைய குமாரர்கள் உட்காரும்படி. அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னா, அது என்னுடைய சித்தம் அல்ல, பிதாவுடைய சித்தம் அப்படின்னு சொன்னார். ஆனாலும் அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, இந்த பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு லாஸ்ட்ல என்ன சொல்றாருன்னா உங்களால் முடியும் அப்படின்ட்டு என்ன சொல்றாருன்னா அந்த விஷயத்தை முடிக்கிறான்னு பார்க்குறோம். அப்போ என்ன சொல்றாருன்னா, பாடம் பண்ணுவீங்க, ஆனாலும் யாருடைய சித்தத்தின்படி செஞ்சார்? பிதாவுடைய சித்தத்தின்படி செஞ்சார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறாரு? தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்திருக்காரு. ஆனால் என்ன செய்யறாருன்னா, அங்கே ஏதோ ஒரு துக்கம் வருது. துக்கம் என்ன செய்யணும்? ஒரு பயத்தை கொடுக்குது. பயத்து நிமித்தமாக என்ன செய்யறாருன்னா தேவனையே ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்குள்ள வர்றாரு. என்ன கேள்வி வைக்கிறாருன்னா, இந்த வேலை நீங்க கூடுமானால் நீங்க, ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. இப்போ நம்மளுக்கே ஒரு அதே உம்முடைய சித்தம் என்று அப்புறம் அவருடைய சித்தம் நடக்கும் அப்படின்னு கூட ஒரு கேள்வி கூட வரும். ஆனாலும் இந்த ஒரு காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி துக்கமாச்சு, எப்படி வியாகுலமாச்சு, எப்படி பயத்தை கொண்டு வந்தது, பயத்து நிமித்தமாக ஏன் கேள்வி கேட்டார் அப்படிங்கிறத இந்த ஒரு வார்த்தையை நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்கப்படுறோம்னு பார்க்கணும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரியும், தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்திருக்குங்கிறது வந்து நன்றாக தெரியும். நன்றாக அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா என்ன பண்ணியிருக்காரு? தேவனுடைய வார்த்தையில் நான் என்னென்ன செய்யணுங்கிறத வந்து வேதவசனத்தில் தியானிச்சிருக்கான்னு பார்க்குறோம். இன்னும் குறிப்பாக சொல்லப்போதும் கூட வந்து நினச்சோன்னா நிறையா விஷயம் அதாவது அந்த பாலைவனத்தில் வனாந்தரத்தில் என்ன செய்வார்? ஓவசருக்கும் என்ன சொல்வார்? சாத்தானுக்கும் இவருக்கும் ஒரு வாக்குவாதத்தை என்ன சொல்வார்? திரும்ப திரும்ப சொல்லுவார் ஒரு வார்த்தையை, எழுதியிருக்கிறதே. அப்படின்னா எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை உள்ள வாங்கியிருக்கிறாரு. ஆனாலும் ஏன் இந்த பயம், ஏன் இந்த திகில், ஏன் வந்து அவருக்கு அந்த வியாகுலம் வந்து அப்படிங்கிறத நம்ம ஒரு பாடத்தில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து படிங்க. லூக்கா 22:43 படிங்க. லூக்கா 22:43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு. அப்ப யாரு வராரு? பிதாவை தேவனுடைய அந்த 3 நேரம் வந்து ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய சத்தம் எங்கேயுமே இல்லை. அப்ப யார் வந்து தேற்றுறாருன்னா தேவ தூதன் வந்து தேற்றுறாரு. அப்ப தேவ தூதன் தேற்றுறாருன்னா எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ வனாந்தரத்தில் சாத்தான் திரும்ப இருக்கிறாங்க, இந்த கல்லை நீ வந்து நினைச்சிங்க அப்பமாக்கி சாப்பிடுறாரு. ஆனால் அது எல்லாம் மேற்கொண்ட போது யார் வந்து பணிவிடை செய்கிறாங்க? தேவதூதர்கள் வந்து பணிவிடை என்ன செஞ்சுருப்பாங்க? அவருக்கு அந்த ஒரு ஆகாரத்தை கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே எந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கிறாரோ அந்த ஒரு தேர்தலான ஒரு ஆறுதலான விஷயம் யார் செஞ்சுருக்கணும்? இந்த தூதன் செஞ்சுருக்கணும். அப்படி செஞ்சுருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சிந்தனை வந்திருக்கும்? என்னுடைய அப்பா பேசலை, ஆனாலும் என்ன பண்ணுறாரு? என்னைய கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிற ஒரு சிந்தனை இருக்குமே, அந்த சிந்தனை வந்து நினைச்சுனா பின்னாடி வந்து நினைச்சுன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் அவரை வந்து நினைச்சுன்னா உந்தித்தலுன்னு பார்க்குறோம். ஆனாலும் இந்த ஒரு துக்கம், இந்த ஒரு வியாகுலம், இந்த ஒரு பயம் எது நிமித்தமாக வந்ததுங்கிறதா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ அதே லூக்கா 22:44 படிங்க.
லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அப்ப இந்த ஒரு என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, அவர் வேர்வை எப்படி மாறுதான்? இப்போ நம்மளை எடுத்துக்கிறோம். நம்ம வந்து அதிகமாக உழைச்சா என்ன ஆகும்? வேர்வை தான் வரும். ஆனால் ஒரு சில மனிதர்கள் கோவப்படும் போது பாருங்க என்ன ஆகும்? கண்ணுலாம் சிவக்கும். இது கூட வந்து என்ன சொன்னால், அதாவது வந்து நல்ல ஒரு அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப அதிகமான பயம், அதிகமான வியாபாரம், அதிகமான துக்கம் இருக்கும்போது அந்த நீர் வருதுங்க இல்லையா, அது நிமித்தமாக ரத்தம் வருவதற்கான வாய்ப்பு. அப்புறம் எந்த அளவுக்கு அந்த சிந்தை, அந்த ஒரு பயம், அந்த வியாகுலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்துருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு வார்த்தையை வந்து பைபிளில் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது வந்து இந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு ஏன் நம்ம கேட்டுருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியம் கூட தேவன் இந்த பாட்டை கூட பாட்டு படித்தோம் இல்லையா, உன் கிருபை பெரிதல்லும். அப்போ அந்த ஒரு விஷயத்தை கேட்கறது கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, தேவன் நம்மளுக்கு வந்து ஒரு கிருபையை கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஏன் குறிப்பிட்டு 3 பேரை மட்டும் கூப்பிடுறாரு? சீசர் எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர் இருந்தாங்க. 12 பேர்ல ஒருத்தர் வந்து என்ன ஆல்ரெடி எஸ்கேப் ஆகிட்டாரு. 11 பேர் இருக்காங்க. ஆனால் குறிப்பிட்டு ஏன் பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் கூட்டி போறாரு? ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை செஞ்சாலும் என்ன இருக்கும்? கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்கும். அப்போ ஏன் பேதுரு, யோவான், யாக்கோபு கூட்டி போறாருன்னா, பேதுரு எந்த மாதிரி தேவனுடைய ஜனங்களை இவருடைய வார்த்தை நிமித்தமாக தேவனிடத்தில் என்ன சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை யார் கொடுக்குறாருன்னா பேதுரு கொடுக்குறாரு. அதனால வந்து என்னன்னா, பரலோகத்தின் திறவு யார் இருக்குன்னு சொல்றாரு? பேதுரு இருக்கு. அப்போ யோவானா அதிக வருஷம், இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக சொல்லப்போனால் ரோமன் கவர்மெண்ட்ல இருக்கிற அப்போஸ்தலரை திடப்படுத்துவதற்கு யாரை வச்சிருக்காருன்னா யோவானை வச்சிருக்காரு. ஏன் வச்சிருக்காருன்னா, இவர் தான் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட முகமுகமா பேசக்கூடிய ஒரு சீசன். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய சீசன் பார்க்குறேன். அதனால வந்து இவருடைய வார்த்தைகள் எப்படி அவங்களுக்கு தோணுதுன்னா, ரொம்ப ஆறுதலாகவும் ரொம்ப ஒரு தேவனுடைய வேலை செய்வதற்கு ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை யார் கொடுக்குறாருன்னா யோவான் கொடுக்குறாரு. அப்படின்னா யாக்கோபு எதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு பார்க்குறோம். கொடுத்தவராக இருந்திருப்பார். ஏன்னா சீசர்கள்லேயே முதல்ல ரத்த ஜாத்தியாக மறிப்பதற்கு யார் தான் இருக்காருன்னா அந்த யாக்கோபு. அதனால 3 பேருமே முக்கியப்படுறாரு. ஆனால் அதே மறித்த இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 3 பேருமே யாருக்குள்ள இருக்கணுமா? சபைக்குள்ள இருக்கணும். இந்த மாதிரி கேரக்டர், இந்த 3 கேரக்டர் யாருக்கு இருக்குதோ அவங்களத்தான் யார் கூட்டி போறார்? தலையாய கிறிஸ்து கூட்டி போறார். அப்ப கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்குங்கிறது ஒரு அர்த்தம் இருக்கு. தேவனுடைய வசனத்தை சொல்லி தேவனிடத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு காரியங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி முதல்ல ரத்த ஜாட்சி அமைக்க முதல் பலனாக இருக்கக்கூடிய ஒரு காரியமும் நாட்டில் இருக்குன்னா யாக்கோபு. இப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கேரக்டர். ஆனாலும் இந்த ஒரு விஷயமானது, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இந்த வியாகுலம், துக்கம், பயம் எப்படி வந்திருக்கும்? எதனா அவருடைய பாடுகளை குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்தும் பழைய ஏற்பாட்டில் எல்லாமே வந்து இருந்துச்சுன்னா முன்கூட்டியே யாருக்கு தெரியும்? ஆண்டவராக இயேசுக்கு தெரியும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனா ஏசாயா 53, சங்கீதம் 22. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அநேக விஷயங்கள் பைபிளில் இருந்துச்சுன்னா நான் எப்படி மறிக்க போகிறேன், எப்படி பாடுபட போகிறேன், எந்த மாதிரி ஒரு காரியத்தில் ஈடுபட போகிறேன் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரியும். ஆனாலும் இந்த கெத்செமனே தோட்டத்தில் ஏன் இந்த ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 நேரம் ஜெபம் பண்றாரு? ஒருவேளை பயந்துட்டாரா?
இல்லை பின்வாங்கிட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் கிடையாது. அதுக்கான வசனமும் ஏசாயா 54 படிங்க. 50ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. பாருங்க, அப்ப அவருடைய மரணத்தை குறித்து அவர் என்ன செய்யல, பயப்படவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. ஆனால் இங்கே மார்க் 16ஆம் அதிகாரம், மத்திய 26ஆம் அதிகாரம், லூக்கால 22ஆம் அதிகாரத்தில் என்ன ஒரு பதிவுறான்னா, அவர் என்ன சொல்கிறாண்டா, அதிகமான துக்கத்தில் இருந்திருக்கிறாரு, அதிகமான பயத்தில் இருந்திருக்கிறாரு, அதிகமான வியாபாரத்தில் இருந்திருக்கான்னு பார்க்குறாரு. ஏன் இந்த ஒரு விஷயம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு விஷயத்தை பிதாவின் தேவனிடத்தில் வந்து இந்த பாத்திரம், இந்த வேலை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கள் ஏன் கேட்கணும்? ஏன்னா அப்படி மூத்த சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு ஆவியை கொடுத்துருக்காரு தேவன், பலமுள்ள ஆவி. இன்னும் சொல்லப்போனா அப்பா பிதாவை கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை ஆவியை கொடுத்துருக்காரு. அதே 2 தீமோத்தேயு 1:7 பார்க்கும்போது நமக்கு எப்படி பயமுள்ள ஒரு ஆவியை கொடுக்காம பலமுள்ள ஆவியை கொடுக்கும். அப்போ நம்மளுக்கே இந்த ஒரு பலமுள்ள ஆவியை கொடுக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்துருக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. அப்பயே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயப்படுறாரு, திகில் அடைகிறாரு, வியாகுலமாகிறாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது, இதுக்கு மூத்த சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அவர் மரணத்தை குறித்தோ பட்ட பாடுகளை படுகிற குறித்தோ அவர் நினைச்சிடல, கவலைப்படலை, துக்கப்படலை, பயப்படலை. ஆனால் எந்த ஒரு காரியம்னா, ஒருவேளை இந்த மிகப்பெரிய ஒரு காரியத்தை அந்த கொடுத்துருக்கீங்க, இந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக நான் ஒருவேளை சரியாக செய்யலைன்னா உங்களுடைய உறவு, அப்பா மகனுடைய உறவு என்ன ஆகி போகும், கட்டாயிருமோ? இதையிட்டு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இந்நிமித்தமாக என்ன வந்துடக்கூடாது, பெரிய பாதை தான் வந்துடக்கூடாது. இதற்கு நான் வந்து சரியானவனா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வினை யாருக்குள்ள இருக்குன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துல இருக்குது. இந்த பாடத்தை எழுதின மூத்த சகோதரர் வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து மரண பயம் இல்லை, தேவனோட இருக்கக்கூடிய உறவாடக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து என்னன்னா என்ன பண்ணிடக்கூடாது, கேட்டு விட்டுறக்கூடாது. ஏன்னா சீசர்கள்ட்ட கூட கிளம்ப இருக்கிறாருன்னா என்ன சொல்றாரு, என் பிதா என்னோடு இருக்கிறதுனால என்னை அவர் என்ன பண்ணல, தனித்திருக்க விடவில்லைங்கிறார். அப்போ இந்த ப்ரேயர் பண்ண 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 எந்த ஒரு வார்த்தையுமே கிடைக்காதனால அவருக்கு என்ன ஆகி போகுது, ஒருவேளை நான் இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு சரியானவனா தகுதியானவனா அப்படிங்கிறது கூட எதுதான் இந்த பயத்தை உண்டாக்குன்னா அவருடைய தாழ்மைன்னு சொல்கிறார். அந்த தாழ்மையை பயத்தை உண்டாக்குறார். எப்படின்னா நம்ம ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா, எப்போதும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தில் யார் இருக்காங்கன்னா ஆண்டவராக இயேசு இருக்காரு. அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய இருக்குன்னா அந்த ஒரு காரியம் தான் வந்துருக்கு. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 3 வருட லாஸ்ட்ல எப்போதுமே யார் தான் இருக்கா, பிதாவாய் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட இருக்காரு. நம்ம யோவான் கூட 17ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்குறோம் இல்லையா, நம்ம எப்படி ஒன்றா இருக்கிறோமோ அது போல நீங்கள் கொடுக்குற பிள்ளைகளும் ஒன்றாக இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்வேன் சொல்லல. அப்போ எப்போதுமே பிதாவாய் தேவன் யார் பக்கத்தில் இருக்காருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருக்காரு. இந்த ஒரு காரியம் உணர்த்தப்பட்டது. அவர் நினைக்கிறாருன்னா ஒருவேளை நான் அது சரியாக செய்யலை, சரியாக செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னுடைய சத்தத்தின்படி இல்லை உம்முடைய சத்தத்தின்படியே கடவுள். அப்போ இந்த பய உணர்வு எப்படி வந்திருக்குன்னா இப்பன்னு இல்லை, கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணா தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக தான் யார்கிட்ட வந்திருக்குன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இந்த ஒரு விஷயம் உள்ளத்தில் இருக்கும்போது, ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லுது, மரத்தினால் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் இருக்கு இல்லையா. இந்த ஒரு விஷயம் ஒருவேளை தேவன் என்னைய வந்து என்ன பண்ணிடுவாரோ, சபிச்சிருவாரோ,
இப்போ நல்ல ஒரு செல்ல பிள்ளையா இருக்கும்போது ஒரு தாப்பன் வந்து ஒரு தூசணமான வார்த்தை விட்டு அந்த குழந்தையுடைய முகம் எப்படி வாடி போகும்? தேம்பி தேம்பி என்ன ஆயிரும்? அழுக ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்போ இது யாருக்கு இருந்திருக்குன்னா அந்த உணர்வு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஒருவேளை நான் வந்து எங்களை எல்லா காரியமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு நன்றாக தெரியும். தேவனுடைய சிஸ்டம் எப்படியெல்லாம் நம்ம பாடுவோம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சது மாத்திரமல்ல, அது யாருக்கும் சொல்லியிருக்காரு, சீசர்களுக்கும் சொல்லியிருக்காரு பாரு. அப்போ இந்த ஒரு விஷயம் தேவன் ஒருவேளை என்னை கைவிட்டுருவாரோ அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தை, இந்த ஒரு காரியத்தை மிகப்பெரிய ஒரு பாத்திரத்தை நான் வந்து பங்கு கொள்வதற்கு அதை செய்வதற்கு தேவன் என்னை நியமிச்சிருக்கிறாரு. ஒருவேளை நான் செய்வதற்கு ஏதாவது தடையா இருந்துச்சுன்னா என்னுடைய அப்பாவுடைய உறவும் என்னுடைய உறவு என்ன ஆகி போகும்? கட்டாயிரம் அப்படிங்கிற இந்த ஒரு பயம் தான் யாருக்கு இருந்துச்சுன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்குறோம். அதனால அவர் வந்து என்ன இருக்கான்னா கடைசி வரைக்கும் மரண பரியந்த அவர் என்ன பண்ணியிருந்தாரு? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்திருக்காரு பார்க்குறோம். அந்த வசனத்தை கூட படிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5லிருந்து 8வது வசனத்தை படிச்சுங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல். கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையை உங்களிலும் இருக்க கடவது. யாருடைய சிந்தையா? கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே யாருக்குள்ள இருக்கணுமா? உங்களே இருக்கணும். அப்ப அதே முந்தின வசனம் பார்க்கும்போது என்னச்சுன்னா தனக்கானவர்கள் அல்ல பிறனுக்காவையும் நோக்குவானாக. அப்ப இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்காகவும் முக்கியமா அவருடைய சபைக்காக என்ன செய்யறாருன்னா இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு அவர் என்ன செய்யறா தயாராக பார்க்க. தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே எருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்பிடிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்க, சிலுவையில் மரணம் பரியந்தம் என்ன பண்ணியிருக்காரு? தம்மை தாமே தாழ்த்தினார். அந்த தாழ்த்தக்கூடிய விஷயத்தை அவர் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு பயத்தை கொண்டு வந்திருக்கு. அப்போ இங்கே தாழ்மைப்படுவது என்ன ஒரு விஷயம்னா தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு காரியத்தை இது பண்ணுறது. ஏன்னா அந்த தாழ்மை இருந்தால்தான் நம்மளுக்கு எதையே கற்றுக்கொள்ள முடியும். தாழ்மை இருந்தால்தான் கீழ்ப்படுதலே கற்றுக்கொள்ள முடியும். அப்போ கீழ்ப்படிதல் இருந்தால்தான் என்ன வாங்க முடியும்? நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு வந்து இருக்குது. நம்ம அதெல்லாம் நிறைய விஷயத்தை இந்த கீழ்ப்படிதல் அந்த மனத்தன்மை குறித்து நிறைய பாடங்கள் படிச்சிருக்கோம். அப்போ இந்த ஒரு சிந்தனை யாருக்கு இருக்கணுமா? இன்றைக்கு கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு என்ன சிந்தனை இருக்கணும்? தாப்படி இந்த அழைப்புக்குள்ள என்னை கூப்பிட்டீங்க, இந்த அழைப்புக்குள்ள நான் செய்வதற்கு நான் என்ன பண்ணணும்? தகுதியாக இருக்கணான்னு என்ன செய்யணும்? இங்கே ஆண்டவராக இயேசு எப்படி தன்னைத்தானே சோதித்து பார்த்தாரோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக சோதித்து பார்க்கணும். அப்போ சிலுவையில் மரண பரிந்து அவர் நினைச்சுன்னா கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாவே நினைச்சிருக்காங்கன்னா தாழ்த்திருக்காரு. அப்போ இவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பை கொடுப்பதற்கு அவர் என்ன கேட்டிருக்காங்கன்னா நான் ஒருவேளை நான் இந்த விஷயத்தை செய்வதற்கு நான் தகுதியா இல்லையா? தகுதியாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க? கொடுங்க. தகுதி இல்லைன்னா உம்முடைய சித்தமே ஆக கடவுது அப்படின்ட்டு என்ன செஞ்சுருக்காண்டா அது எதில் தான் பண்ணிச்சிருக்காருன்னா ஒரு ஜபத்தில் தான் வச்சுருக்காரு பாரு. அப்போ இந்த ஒரு விஷயம் கூட ஒரு எதுக்கு ஒரு நல்லா இருக்குன்னா நம்ம ஆசாரிப்பு கூடாரம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆரம் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு காரியத்தாக கடந்து செல்லும்போது எவ்வளவு ஜாக்கிரதை. அது ஒருவேளை அந்த இறப்பு வந்துருச்சுன்னா ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன ஆகி போகும்? என்ன கொண்டு வந்துடும்? மன்னிப்பே கிடையாது. அப்போ இதையெல்லாம் நோக்கித்தான் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏஞ்சனா ஆரணிப்போடு அழைக்கப்பட்டாலுடைய இந்த ஒரு கனமான ஊழியத்துக்கு என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இந்த ஒரு விஷயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனா ஒருவேளை என் நிமித்தமாக இந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு தடையாக இருந்துச்சுன்னா தாப்பனே உம்முடைய சுத்தத்தின்படி ஆகக்கடவுன்னு சொல்றாரு. அப்போ இந்த ஒரு காரியம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா சாதாரணம் இல்லை, மெதுவாக ஒரு கூப்பு இல்லை, பள்ளத்த சத்தத்தோடும் பயங்கரமாக தேவனை நோக்கி கூப்பிட்டுறாரு. அப்படி கூப்பிடும் போதே ஆறுதலுக்கு யார் அனுப்புறாருன்னா ஒரு தூதனை அனுப்புறான்னு பார்க்குறோம். அப்போ தேவனுக்கு ஒரு காரியத்தை கூட வந்து நம்ம எப்படித்தான் பண்ணக்கூடாதுன்னா அவருக்கு பிடிச்சது மாதிரி தான் பண்ணணும் ஒழிய தனக்கு பிடிச்சது மாதிரியாவோ
தன்னுடைய சுயநலத்தை நிறைவேற்றுக்காக எந்த காலத்துலையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணிட்டோம்னா என்ன ஆகி போகும், நம்மளுக்கு நிறைய பேர் இடறி விழுந்துருவாங்க. அப்போ தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட பேசலை, ஆனால் ஒரு விஷயத்தை வந்து என்ன செய்யலாம் தெளிவுபடுத்துறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நான் உன்னோட பேசலை, ஆனால் என்ன பண்ணியிருக்கேன், உடனே கவனித்து கொண்டு தான் இருக்கிறங்க. ஒரு விஷயத்தை தான் யாரை அனுப்பியிருக்காருன்னா அந்த தூதனை அனுப்பிறான்னு பார்க்குறோம். பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில் யார் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆறுதல் படுத்தணும்? தேவன் வந்து பேசலை, தூதர் வந்து அந்த தொழிலை வந்து என்ன ஆறுதல் சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் யார் ஆறுதல் படுத்தணும்? சீசர்கள் தான் ஆறுதல் படுத்தணும். ஆனால் அங்கே என்ன நடக்குன்னு பார்க்குறோம். மார்க்கு 14:37 படிங்க. மார்க்கு 14:37. பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுவதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? இங்க என்ன கேட்கிறாரு? அதாவது நித்திரை பண்ணுகிறாயா, 1 மணி நேரமாவது நீ என்ன செய்யக்கூடாது, விழித்திருக்க கூடாதா? ஏன்னா நம்ம வந்து பாருங்க, ஒரு கஷ்டமான சூழ்நிலை போது யாருமே நம்மளுக்கு எந்த ஒரு ஃபோன் காலோ அல்லது எந்த ஒரு இதுவுமே செய்யலைன்னா நம்ம என்ன நினைப்போம், இந்த ஐக்கியத்தில் ஏன் தான் அந்த கேள்விக்குறி வருதுங்களா? அப்போ இதெல்லாம் ஏன் வருது? இங்கே எப்படி ஆண்டவராக இயேசுக்குரிய வார்த்தையை வந்து இந்த 3 பேர் அசட்டை பண்ணுறாங்களோ, அதே மாதிரி கடைசி காலத்தில் இருக்கிற சபை யோப்பாருக்கும் கண்டிப்பாக இந்த விஷயம் இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துக்கத்தில் இருக்காரு, இங்கே 3 பேர் என்ன பண்ணுறாங்க, தூக்கத்தில் இருக்காங்க. அப்போ முழுக்க முழுக்க திரும்ப திரும்ப சொல்லும் போது கூட அவருடைய வார்த்தை இவங்க என்ன பண்ணுறாங்க, அசட்டை பண்ண ஆரம்பிக்கிறான்னு பார்க்குறோம். அப்போ இதில் என்ன ஒரு விஷயத்தை வந்து தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துறாருன்னா, உண்மையிலேயே தேவனுக்கு உண்மையாக வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த மாதிரி பாடல்கள் கண்டிப்பாக வரும் சொல்கிறார். உண்மையாக நடக்கக்கூடிய வார்த்தையை யார் என்ன மாட்டாங்க, அவளை சீக்கிரத்தில் உள்வாங்க மாட்டாங்க, அசட்டை தான் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் உலக பிரகாரமான ஒரு மனநிலையில் இருந்துச்சுன்னா தூங்கி கொண்டிருப்பாங்க. தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு, அதாவது சொல்கிறாங்க 2 விஷயம் சொல்கிறாரா, ஒன்று பரிசுத்த ஆவி, இன்னொன்று மாமிசம். அதான் புது சிருஷ்டி, மாமிசம். புது சிருஷ்டி என்ன சொல்லுவாங்க, தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு என்ன செய்யலாம், உற்சாகமாக இருக்கும். ஆனால் மாமிசம் என்ன பண்ணணும், உலக பிரகாரமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. அப்போ இந்த ஒரு விஷயம் கூட, இந்த பலவீனம் அந்த 3 பேருக்கு எப்படி வந்திருக்குமா தான், அதாவது முந்தைய நாட்களில் அந்த மேல்வீட்டு அறையில் இவங்க யார் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக இவங்க அதை ஒழுங்கு பண்ணியிருக்காங்க. அது நிமித்தமாக கூட இவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அந்த தூக்கத்தில் இருந்துக்கான்னு பார்க்குறோம். ஆனால் இதே மாதிரி விஷயம் கூட நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறோம். வசன வாசிங்க. மார்க்கு 14:38 படிங்க. மார்க்கு 15:38. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பாருங்க, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனம். ஏஞ்சனா மாம்சம் தான் முதல்ல வந்திருக்கு, அதுக்கடுத்து தான் என்ன வந்திருக்கு, பரிசுத்த ஆவி கொடுத்து புதுசிச்சு வளர்க்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ அதிகமாக எதுதான் மேற்கொள்ள அதிகமான ஒரு காரியம் எடுக்குன்னா மாம்சம். அப்போ இதை மேற்கொள்ளணும் நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வந்து என்னை குறித்து தன்னை குறித்து எப்படி வேதவசனங்கள் இருக்கோ அப்படிங்கிறத பார்க்குறோமோ, அதே மாதிரி நம்ம யாரை பார்க்கணும், இயேசு கிறிஸ்து குறித்து இருந்துச்சுன்னா நம்ம கவனித்து பார்க்கணும். அப்போ அவர் நடந்த மாதிரி நடந்தாதே நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாம்சத்தை ஜெயிக்க முடியும்னு பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு எதுதான் உற்சாகப்படுத்த முடியும், தேவனுடைய வார்த்தை மட்டும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்டு
பரிசுத்த மனுஷர்களால் எழுதப்பட்ட ஒரு வசனம். அப்போ அந்த வார்த்தை யாரெல்லாம் உட்கொள்கிறார்களோ அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஆவியில் உற்சாகம் உள்ளவராக இருக்க முடியும். அப்போ இந்த ஒரு காரியம் கூட நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே எப்படி முதல் வருகையில் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையில் எப்படி சீசர்கள் அசட்டை பண்ணார்களோ, அதே போல் முதல் வருகையில் கூட இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, எவ்வளோ விஷயத்த கண்கூடாக எடுத்துக்கிறேன்னா, எயித்துலேருந்து வரும்போது அநேக விஷயங்களை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு கண் முன்னாகவே வந்து அடையாளங்கள், அற்புதங்கள். இன்னும் சொல்லப்போனால் அவங்க செருப்பு கூட தெரியாத அப்படின்னு அவங்க தூக்கி சமுதாயம்னு பார்க்குறோம். அப்படி இருந்துமே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு விதமான ஆவியை தேவன் கொடுத்தாருன்னா கனநித்திரியின் ஆவியை கொடுத்தாங்க. அப்போ இந்த கடைசி காலத்தில் இருக்கிற இந்த அழைப்புக்குள்ளே வந்திருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு இருக்கிற அன்பு சகோதரர்கள் கூட எந்த ஒரு நித்திரைக்குள்ள போயிடுவான் அப்படிங்கும்போது மன நித்திரையின் ஆவிக்குள்ள போயிடுவான்னு இந்த சப்ஜெக்டை பேசின சகோதரர். ஏன்னு பார்க்கும்போது இந்த உலகத்தின் காரியங்கள், உடல் அசுரிய, அதாவது உடல் விதமான பலவீனங்கள், இது வந்து என்ன செய்யணும், அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன பண்ணாது, தேவனுடைய காரியத்தை செய்ய விடாது. அங்கே எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் வரியில் முதல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி வந்து அந்த எயித்துலேருந்து அடையாளம் அற்புதத்தை பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணியுமே வந்து அவங்க கனநித்திரினாவே இருந்தாங்களோ, அதே மாதிரி கடைசி காலத்தில் இருக்கிற அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு இருக்கிற சகோதரர்கள் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு. அப்போ அங்கே பேர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறேன்னா, இந்த 3 சீசர்களுக்கு இன்னைக்கு 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்குறல. இது கூட எதை அடையாளப்படுத்தணும்னா, நம்ம எந்த ஒரு மணி வேலையில் இருக்கோம், 11ஆம் மணி வேலை. எஞ்சுனா அந்த 1 மணி நேரம் எஞ்சுனா 11 மணி ஆச்சு, அதுக்கு எடுத்தா என்ன ஆயிரும், 12 மணி ஆயிரும். அப்போ 12 மணி ஆயிருந்தா மிகப்பெரிய ஒரு இருட்டாயிரும். அப்போ இந்த ஒரு விஷயம் கூட எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறார். அதனால வந்து மார்க்கு 14ஆம் அதிகாரம் 39 படிங்க. மார்க் 14ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். அப்ப மறுபடியும் திரும்ப நினைச்சுன்னா இந்த ஒரு விஷயத்த பிதாவை தேவனிடத்தில் நினைச்சாரா கேட்கிறார். ஏன் கேட்கிறான்னா, அவர் இடத்துல நினைச்சல பதில் வரல. அந்த பதில் வராதனால அவருக்கு நினைச்சுன்னா திகிலும் பயம் வியாகுலம் வருது பார்க்குறோம். அதே மார்க் 8ஆம் அதிகாரம் 38 படிங்க, 40. மார்க் 14ஆம் அதிகாரம் 40. மார்க் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுவதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் தாங்கள் மறுபடியாக அவருக்கு சொல்வது என்னதென்று அறியாதிருந்தார்கள். அப்ப அதிகமா நித்திரைக்குள்ள போனோம்னா அவர் சொன்னது கூட என்ன செய்யல, ஞாபகத்துல மறந்தாங்க. என்ன பேசுறாங்கிறது என்ன அறவரத்துக்கு இருந்தாங்கன்னா என்ன செய்யணும், சரியா என்ன செய்யாது, காதுல விழுகவே விழுகாது. அப்போ நம்ம கூட வந்து சத்தியத்தை கேட்குற அறவுரையை கட்டுறதுனா கூட என்ன அந்த பாடம் நம்மளுக்கு புரியுமா? கண்டிப்பாக புரியாது. அப்போ யார் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை யார் சொல்லி கொடுக்குறார்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை சொல்லிக்கிறான்னு பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை கூட படிங்க, மார்க் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மார்க் 8:38. மார்க் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஆதலால் விபச்சாரமும் பாவமுள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார்கள். இப்போ நம்மளுக்கு தெரியும் தேவன் யாரு, கிறிஸ்து யாரு, நம்ம எந்த ஒரு விதத்தினுடைய அழைப்புக்குள்ள நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சுன்னா திட்டமும் தெளிவுமா தேவன் நம்மளுக்கு வெளிப்பட்டுருக்காரு. ஆனால் சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும்னா கேட்குறோம், ஆனால் அதை சொல்வதற்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது.
ரெண்டாவது கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கு நம்ம விரும்புகிறோம். ஆனால் கிறிஸ்து செஞ்ச ஒரு காரியத்தை நம்மளால செய்யறதுக்கு என்ன செய்யறோம்? யோசிக்க ஆரம்பிக்கணும், பார்க்கணும். அப்போ கிறிஸ்தவனா இருப்பதுன்னா என்ன? கிறிஸ்து எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி நடப்பதற்கு நம்முடைய தியாகத்தை எப்படி, நம்முடைய உடம்பை எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு பயன்படுத்துகிறா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் இப்போ நம்ம யாருடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறோம்? தேவனுடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறோம்னு சொல்கிறோம். ஆனால் தேவனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது என்ன இருக்கு? மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. அப்போ இந்த ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனா, ஒருவேளை இந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு நான் தகுதியா, அல்லது என்னுடைய சித்தமல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். அப்போ இந்த மாதிரி ஒரு காரியம் நம்மளுக்குள்ள வருதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. உண்மையிலேயே நம்ம தேவனுடைய காரியத்தை செஞ்சுக்கிருக்குமா, அந்த காரியத்தை செய்வதற்கு நம்ம தகுதியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்முடைய மனசு என்னச்சுன்னா தாழ்மைப்படுத்தணும். அப்படி தாழ்மைப்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன செய்யும்? தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு நம்மளுக்கு எப்படிமா அந்த மனசு வருத்துமா, வியாகுலப்படுமா, உண்மையிலேயே நான் தேவனுடைய காரியத்தை செய்யறதுக்கு தகுதியானவனா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு வசனம் நம்மளுக்கு ஆழ்மைப்படுத்துன்னு. அப்போ வசனத்திற்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறான்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்துச்சுன்னா முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இப்போ நம்ம அநேக வசனங்களை படிக்கிறோம். எந்தெந்த வசனங்களை நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? எல்லா வசனத்துக்குமே முக்கியத்துவம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கணும். ஆனால் உண்மையிலே நம்ம ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம கேட்குற பாடத்திற்கு, கேட்க வசனத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி நடக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு பார்க்கணும். இப்போ ஒருவேளை இந்த மாதிரி நடக்கலைன்னா எஜமான் கணக்கு கேட்கும்போது நம்மளுடைய மனசு எப்படி ஆயிரும்? அங்கே எப்படி திருவிழு முடிச்சுட்டு இருந்தாரோ அதே மாதிரி ஒரு விஷயம் எதுனா உலகத்தின் அந்த ஆவிக்குள்ள போயிட்டோம்னா நம்மளுக்கு என்ன இப்போ அந்த தேவனுடைய காரியத்தை கண்டிப்பாக செய்ய முடியாதுன்னு பார்க்கணும். அப்போ தேவனுடைய விஷயத்தை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக பிரயாசப்படணும். இன்னும் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்த்தாத்த நம்மளுக்கு இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு வெளிப்பட்டு பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட படிங்க. மார்க்கு 14ஆம் அதிகாரம் 41. மார்க் 15ஆம் அதிகாரம் 41 வசனம். அவர் 3ஆம் தரம் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேலை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார். பாருங்க, 3 நேரம் ஜெபம் பண்ண போறாரு. 3 நேரமும் என்ன பண்றாரு? சீசருக்கு ஒவ்வொரு விஷயத்தை சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, விழித்திருங்கள். அதுக்கடுத்து 2வது என்னச்சுன்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. 3ஆம் என்ன செஞ்சாரு? நீங்க என்னுடைய வேலை வச்சு நீங்க என்ன பண்ணிருங்க, தூங்கிருக்குன்னு சொல்றாரு. ஏன் இந்த 3 காரியத்தை நம்மளுக்கு தேவன் இந்த நாளில் நம்மளுக்கு வெளிப்படுத்துறான்னு பார்க்கும்போது, அங்கே 3 சீசர்களை கூட்டி பாராரு. அந்த 3 சீசர்கள் யாருக்கு அன்பான சீசர்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அன்பான சீசர்கள். ஆனால் அந்த 3 சீசர்களுக்கு என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு ஒரு உள்ளத்தில் ஒரு சேர்ந்தார். ஏஞ்சலா அவர்களுக்கு ஆறுதல்படுத்துறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா அந்த 3 சீசர்கள் கூட்டி போறாரு. அப்படி ஆறுதல்படுத்தக்கூடிய அந்த 3 சீசர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர் சொன்ன வார்த்தைக்கு என்ன செய்யல, கொஞ்சம் கூட கீழ்ப்படிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கடைசி காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உண்மையிலேயே நடக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களுக்கும், அது மூப்பராக இருக்கலாம் அல்லது உதவிக்காராக இருக்கலாம், உண்மையிலேயே நடக்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கேட்கக்கூடிய சகோதர சகோதரி என்ன செய்யணும், கண்டிப்பாக அவங்க சொல்கிற வார்த்தைக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அப்போ இது கூட நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துனா, எல்லாருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம். ஒருவேளை அவங்கள குற்றப்படுத்துறதுக்கோ அல்லது காரணப்படுத்துறதுக்கோ நம்மளுக்கு எந்த விதமான தகுதிகளோ எதுவுமே கிடையாது. இப்போ இங்கே கூட பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ குற்றம் பண்ண என்ன செய்யலை, 3 பேரை பார்த்து சொல்லலை.
ஆனால் என்ன பண்ணுறான்னா அசட்டை பண்ணுறான்னு தெரியுது, அவர் சொன்ன விஷயத்துக்கு செவியே குளிக்கணும் தெரியுது. அதே மாதிரி தான் இந்த கடைசி காலத்தில் கூட சபை மத்தியில் எல்லாருமே இருப்பாங்க. அதனால நம்மளுக்கு யார் தலை? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலைனா நம்ம யாரு? இந்த இருக்கிற கடைசி காலத்தில் இருக்கிற பாத அங்கங்கள். அப்போ அவருடைய பாடுகளுக்கு நம்ம வந்து என்னன்னா ஒரு பங்காளின்னு நம்ம பார்க்குறோம் வசனத்தின்படி. அப்போ தலைக்கு அவ்வளோ ஒரு பாடுகள் வரும்போது நம்மளுக்கு எழுச்சுன்னா அவருடைய பாடுகளை கொஞ்சமாவது நம்ம என்ன பண்ணணும்? அந்த பாடுகளில் பங்காக்கணும். பங்காளிகளாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் இந்த பாடத்தில் என்ன சொல்கிறோன்னா, யாரையும் நம்ம வந்து எடுத்துச்சுன்னா எந்த ஒரு சகோதரனையோ சகோதரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நியாயம் தீர்த்திடக்கூடாது. ஏன் தீர்த்திடக்கூடாதுன்னா அவங்களோட வச்சுதான் நம்மளுக்கு நினைச்சுன்னா நிறையா விஷயங்களை கீழ்ப்படியிலே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை தேவன் இருந்துச்சுன்னா சபையிலேயே எடுத்துக்கிறார். ஏன்னா அநேக பாடங்கள் படிச்சிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் நம்மளுக்கு யார் சத்துருன்னா உங்களுடைய வீட்டாரே சத்துருக்கு பார்த்துருக்கோம். நம்ம வீட்டார் யார் யார் எங்கே இருப்பாங்கன்னா அங்கே தான் இருப்பாங்க. அப்போ இது எல்லாமே நம்ம வந்து கம்யூனிஸ்ட் பார்க்கும்போது நம்ம யாரையுமே வந்து குறை சொல்வதற்கோ குற்றங்கள் சொல்வதற்கோ எந்த ஒரு காரியத்திறம் இருந்துன்னா பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்கணும். அப்போ இந்த ஒரு விஷயம் கூட முதல் வரியில் அவர் வந்து அந்த ஒரு 3 விஷயத்தை செய்கிறார் இல்லையா? இந்த ஒரு 3 விஷயம் கூட எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வரி கூட 3 காலப்பகுதியை நம்ம பார்க்குறோம் இல்லையா? என்ன ஒரு காலப்பகுதி? பரிசியா, எபிபனியா, அப்போகலிப்ஸ். இந்த ஒரு 3 காரியமே அப்படியே அந்த 3 தடவை சிவமணி சீசனில் சொல்லும்போது நம்ம கூட உணரலாம். எந்த முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க? உட்கார்ந்துருக்கு. முதல்ல உட்கார்ந்துருந்து தேவன் யாருன்னு நீங்கள் என்ன பண்ணுங்க? அறியுங்க. அதுக்கடுத்து நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் வந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படி செய்யலையா எதுக்குள்ள போயிருங்க? நித்திரைக்குள்ள போயிருக்கு. அப்போ இந்த ஒரு காரியத்தை ஏன் நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா, கடைசி காலத்தில் இருக்கிற பாத அங்கங்கள்கிட்ட இங்கே எப்படி வந்து கெத்செமனே அந்த மேல்வீட்டிலிருந்து கெத்செமனே போகிறாரு. அந்த கெத்செமனேருந்து என்ன சொன்னா கடைசி காலத்தில் அவருடைய காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு வந்துச்சுன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. முழுமையாக தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுக்கறதுக்கு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் கடைசி காலத்தில் இருக்கிற நாமும் கூட பாதாங்களாக இருக்கக்கூடிய கடைசி காலத்தில் தம்முடைய சபையை நிறைவேற்றுவதற்கு அவரை தெரிந்து கொள்ளப்பட்ட சபையாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம தேவன் அழைச்சிருக்கிறார். அங்கே எப்படி பிதாவாகிய தேவனுக்கு தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு இயேசு கிறிஸ்து வந்து பிதாவிடத்தில் மன்றாடுறாரோ, அதே மாதிரி இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு கூட இந்த காலத்தை நிறைவேற்றுவதற்கு இதனால் நம்ம எந்த காலப்பகுதியில் இருக்கிறது கண்டிப்பாக நம்ம இருக்கோம். நம்ம எப்போ இருக்கோம்னா எபிபனியாக முடியக்கூடிய ஒரு காலப்பகுதியில் இருக்கும். அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கூடிய தன்னுடைய அந்த ஓட்டத்தை முடிக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியில் யார் இருக்காருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்காரு. அப்போ அவரோடு சேர்ந்த பாத அங்கங்களுக்கு கூடிய அந்த ஒரு வாய்ப்பை யார் கொடுக்குறாருன்னா பிதாவை தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்படி இருக்கிறவங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வெளிப்படுத்துறாருன்னா அவருடைய ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு பார்க்கணும். அப்போ அதனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியம் என்ன? யாரெல்லாம் என்னுடைய சரீரத்தில் பங்கு கொள்றாங்களோ, என்னுடைய ரத்தத்தில் பானம் பண்ணுறாங்களோ, அவங்க தான் என்னோட வந்து என்ன செய்ய முடியும்? உடன் பங்காளிகளாக இருக்க முடியும். செஞ்சுனா நம்மளுக்கு தெரியும் அப்பம் எதை குறிக்கும், ரத்தம் எதை குறிக்கும் நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த பாடுகள் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது? அவரோடு கூட பாடுகளை சைத்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இந்த ஆளுகை செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கிட்ட முதல்ல எதை ஒரு அடையாளமாக கொடுக்குறாருன்னா அவருடைய அப்பத்தையும் அவருடைய பாத்திரத்தையும் நம்மளுக்கு வந்துச்சுன்னா அடையாளமாக கொடுக்குறாரு. அப்போ இதில் யார் உண்மையாக ஓடி உண்மையாக கிறிஸ்துவோடு அந்த பாடுகளுக்கு பங்காளி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ராஜ்யத்துடைய ரகசியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துறது பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பையும் நினைக்கிறாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நம்மளுக்கு கொடுக்குறாரு. என்ன எச்சரிப்புனா, நான் எப்படி இந்த கடைசி காலத்தில் எப்படி வந்து அந்த கிறிஸ்தவ தேவனோடு கூட அந்த ஜெபத்தில் இருந்தனோ அதே மாதிரி நீங்கள் இருந்து அந்த தாழ்மைக்குள்ள போய்
எப்படி முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட நம்முடைய சிலுவையில் ஒப்பு கொடுத்த மரணம் பரியந்தம் கீழ்ப்பிடிந்தராக இருந்தாரோ அதே மாதிரி நம்ம இருப்பதற்கு இருக்கிறான்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து இருக்குன்னா உற்சாகப்படுத்துகிறார். அதிசயத்தில் எச்சரிக்கிறான்னு பார்க்குறோம். வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20 இதோ வாசற்படியிலே நின்றே தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். பாருங்க, யாரெல்லாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கதவை திறந்து, கதவைனா தன்னுடைய மனசை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களிடத்துல தான் வந்து என்ன செய்யறான்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரவேசித்து அவனோடு என்ன செய்யறான்னா போஜனம் பண்றான்னு பார்க்குறோம். அதே 21 வாசிங்க தொடர்ந்து. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21 நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவருடைய கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அப்ப எப்படி ஜெயம் கொண்டார்? மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தி என்ன செய்யறனா தேவனுக்கு சுகந்த காணிக்கையாகவும் பலியாகவும் என்ன செய்யறனா ஒப்பு கொடுக்குறாரு. அப்படி ஒப்பு கொடுத்துமே என்ன சொன்னார்? யார்கிட்ட தான் ஒப்படைச்சாரு? இதோ என் ஆவியை உம்மிடத்தில். இப்போ இந்த மாதிரிலாம் யார் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு கிறிஸ்துவனுடைய அடிச்சூழலை பின்பற்றி அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாக இருக்கிறாங்களோ இவங்க தான் எதில் கை வைக்க முடியும்? அப்பத்திலையும் ரசத்திலையும் அவருடைய பாத்திரத்தில் நம்ம வந்து பங்குள்ள முடியும். அதனால கேட்குறாரு, உங்களால் கூடுமா அப்படின்னு கேட்குறாரு. அவன் கூடுமா சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம எதுக்கு ஒப்பிடலான்னு இருக்கிறா? இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பழைய ஒரு காரியம் புதுசாக ஒரு விஷயத்த அவருடைய ராஜ்யத்தில் தேவனோடு கூட இருக்கும்போது ஒரு விஷயத்தை செய்யப்படாது. என்ன செய்ய போறான்னு பார்க்கும்போது அதே மத்திய 26ஆம் அதிகாரம் 29 படிங்க. மத்திய 26:29. மற்ற 26ஆம் அதிகாரம் 29 இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமனதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப அவருடைய ராஜ்யத்தில் யாரெல்லாம் பங்கு கொள்ள போறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு காரியத்தை வந்து நினைச்சானா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை வந்து நினைச்சுன்னா சொல்லிக் கொடுக்குறான்னு பார்க்குறேன். அப்போ அந்த ராஜரீகத்தை யாரெல்லாம் அதுக்குள்ள பிரவேசிக்க பிராயச்சித்தம் பண்ணி தேவனுடைய அழைப்புகளின் தெரிந்து கொள்வதிலும் வந்து உண்மையாக ஓடி யார் கிறிஸ்து மாதிரி வந்து அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாக இருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே எதில் கை வைக்க முடியும்? அப்பத்திலையும் திராட்சரசத்திலையும் கை வைக்க முடியும். ஒருவேளை கை வச்சாலும் அது தேவனுடைய சித்தமா இருக்காது. அது யாருடைய சித்தமாயிரும்? அவங்களுடைய சுய சித்தமாயிரும். அப்ப அந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு நம்ம எந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. ஒருவேளை அந்த மாதிரி இருப்பவங்க இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம குற்றப்படுத்துவோம். ஏன்னா தேவன் அதை அனுபவிக்கிறாரு, தேவன் அதை பார்த்துக்கிறாரு. அது நம்மளை வந்து அவங்கள வந்து எந்த விதத்தில் நம்ம வந்து குற்றப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு வந்து நினைச்சுன்னா அந்த ஒரு வாய்ப்பை தேவன் நினைச்சுன்னா கொடுக்கல. முதல் நம்ம என்ன செய்யறோம்னா நம்மளே நாமளே சோதித்து அறியக்கூடிய ஒரு விஷயத்தை தேவன் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா இன்றைக்கு அறிவிக்கிறாரு. அப்படி ஒரு வேளை இருந்துருந்தா உண்மையிலேயே உணர்வு உள்ள ஒரு சகோதரனானா இன்னைக்கு இவ்வளவு எம்டியாக இருக்காது, சேருது இல்லையா? அப்போ தேவன் அந்த மிக பெரிதான ஒரு கிருபையை யாருக்கு கொடுக்குறாருன்னா உண்மையாக ஓடக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தான் இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? சிச்சை பாடுகள் அவருடைய பாத்திரத்தில் பங்கெடுப்பதற்கு அந்த ஒரு விஷயத்தை முன் வந்து செய்வதற்கு தேவன் நம்மளை நினைக்கிறான்னா உற்சாகப்படுத்தி ஓட செய்கிறான்னு பார்க்குறோம். எது நிமித்தமான? அவருடைய வார்த்தை நிமித்தமான. இன்னொரு வசனம் கூட படிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 37 வசனம்.
லூக்கா 12:37 லூக்கா 12:37 எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, எஜமான் வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க? அது என்ன சொல்லிட்டு போனார்? விழித்திருங்கன்னு சொன்னார். அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? தூங்கிக்கொண்டு. அப்போ நம்மளுக்கு எஜமான் யாருன்னா பிதாவாய் தேவன். அதுக்கடுத்து நம்மளுக்கு தலை யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் வரும்போது நம்ம எப்படி இருக்கணுமா? விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான். அப்போ விழித்திருக்கானா எப்படின்னா எல்லா டைம் தூங்கி இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ண முடியாது. அப்போ எல்லா நேரத்திலையும் நம்ம எப்படி இருக்கணும்? விழித்திருக்கணும். அப்படின்னா நம்ம வந்து தூங்கக்கூடாதுன்னா அந்த அர்த்தம் கிடையாது. நம்முடைய மைண்ட் செட்டே எப்படி இருக்குன்னா தேவனுடைய காரியத்தையும் சித்தத்தை செய்வதற்கு அந்த மனசில் நம்மளுக்கு சிந்தை இருக்குன்னா ஓடிக்கிட்டே இருக்கணும். எப்படி தேவனுடைய செய்வது, தேவனுடைய சித்தத்தை செய்வது, எப்படி கிறிஸ்து மாதிரி பாடுவது, எப்படி கிறிஸ்து மாதிரி நன்மை செய்கிறவர்களா சுற்றி, இது எல்லாமே நம்மளுக்கு என்ன செய்யணும்? மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு அந்த விஷயம், அந்த வார்த்தைகள், அந்த தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம யார்? விழித்திருக்கிற ஊழியக்காரன் பார்க்குறார். அப்படியாப்பட்ட பிள்ளைங்க தான் என்னென்னா பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்கள் பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே. அப்படிலாம் யார் செய்கிறாங்களோ அவங்க பக்கத்தில் யார் இருக்கா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிதாவை தேவன் இருக்கிறாங்க பாரு. அப்போ இந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா ரொம்ப உற்சாகம் பார்க்க. இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாம். ரோமர் 13:11 ரோமர் 13:11 நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. பாருங்க, காலங்கள் என்ன நினைச்சாது செல்லாது. அதே நீங்கள் வந்து தொடர்ந்து படிக்கும்போது 13 படிங்க. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறது போல் சீராய் நடக்க கடவோம். ஒருவேளை நம்ம சரியாக நடக்கலை, நம்மளுக்கு இந்த ஒரு காரியம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உலகப்பிரமான ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்துடும். அப்படி நம்ம நடக்காமல் ஏன்னா தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நம்ம இருக்குன்னா ஏன்னா கோடை காலமும் வந்தது, மாறி காலம் வந்தது, கோடை காலம் வந்து நாமளும் ரட்சிக்கப்பட வேண்டிய அந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அப்போ நம்ம விழிப்புள்ளவர்களாக இருந்து என்னணுமா ஜெபம் பண்ணி தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நம்ம ஓடும். ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்ச ஒரு தியாகம் செய்ய முடியுமாட்டா? நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியாது. அவர் செஞ்ச பாடுகள், பட்ட பாடுகள் நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது. ஆனால் அவர் விட்டு வைத்த ஒரு சில கொஞ்ச பாடுகள், அப்போஸ்தலர் பவுல் சொல்ற மாதிரி நான் சபைக்காக கொஞ்சத்தை நான் சொன்னால் அந்த பாடுகள் அனுப்பிச்சு சொன்னது போல இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நாம கூட சகோதர நிமித்தமாக வருகிற பாடுகளை கொஞ்சமாக நம்ம செய்யணும், அனுபவிக்க தயாரிக்கணும், அனுபவிக்கணும். அந்த பாடுகள் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, கண்டிப்பாக முடியாது. வசன வாசிக்க 1 தெசலோனிக்கர் 5:6 படிங்க. 1 தெசலோனிக்கர் 5:6 ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க. அப்போ மற்றவர்கள் தூங்குறது போல நாம் என்ன செய்யக்கூடாது, தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்கக்கூடும். அப்போ அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 3 சீசர்களை போய் சொல்லும்போது அவங்க எப்படி தூங்கணும், அதே மாதிரி நம்ம தூங்கிறாம தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணுமா, விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்கக்கூடும். தொடர்ந்து வாசிங்க. தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெளிக்கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெளிக்கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க வசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். அப்ப பகலுக்குரியவாகிய நாம தெரிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க வசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும்
தலைச்சிறவையும் என்ன செய்யணும் தரித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த ஒரு காரியம்லாம் என்னைக்கு நம்மளுடைய உள்ளத்திலே நம்முடைய சிந்தனையில் இருக்கோ அவங்க தான் இப்போ யாருடைய பிள்ளைகள்? பகலுக்குரிய பிள்ளை. பகலுக்குரிய பிள்ளைனா ராஜ்யத்தின் பிள்ளைகள். அப்போ ராஜ்யத்தின் பிள்ளைகள் யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய தலைமையாக கொண்டு அவருக்கு கீழே நடக்கக்கூடிய திருச்சபையார். அப்போ அந்த மாதிரிலாம் யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் வந்து என்ன செய்ய முடியுமா? யாரை தரித்து கொள்ள முடியும்? கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ள முடியும்னு பார்க்குறோம். அதை 23வது வசனம் படித்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்ப சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றமா இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. அப்போ என்ன சொல்கிறான்னா, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம். இப்போ ஆவிங்கிற நம்மளுக்கு தெரியும் நம்முடைய சிந்தை, சரீரங்கிற நம்முடைய பாடி. அப்போ இது எல்லாமே வந்து தேவனுடைய திட்டத்தை செய்வதற்கு நம்ம என்ன செய்யணுமா? முழுவதும் ஒட்டுமொத்த சிந்தை மாம்சம் எல்லாமே வந்து என்னச்சுன்னா தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு என்னச்சுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அந்த ஒரு காரியத்தை செஞ்சாரோ அதே மாதிரி செய்வதற்கு நம்ம சொன்னால் பிரயாசப்படணும். இன்னொரு வசனம் கூட படிங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம் 36 வசனம். லூக்கா 21:36. லூக்கா 21ஆம் அதிகாரம் 36 வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அப்போ இதை முக்கியமாக இது யாருக்கு பொருந்தும்னா சபை குறித்து தான் இங்கே பேசுகிறார். என்னன்னா அங்கே 2வது தடவை வரும்போது இருக்கிறாரு, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணு. அதே மாதிரி ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரங்களாக காணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கும். அப்போ இந்த கடைசி காலத்தில் எரிபணியா ஸ்டேஜில் இருக்கிற நாம என்ன பண்ணணுமா? விழித்திருக்கணும், ஜெபம் பண்ணணும். அப்போ 3வது ஸ்டேஜுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? நீங்கள் நித்திரையாருங்கிற காரியத்தை சொல்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அப்போ இந்த ஒரு விஷயத்தை கூட இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு ஏன் கொடுத்துருக்காருன்னா, உண்மையாக ஓடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இன்னும் சொல்லப்போனால் இயேசுக்குரிய செஞ்ச அந்த தியாகம், அந்த பாடுகள், இதில் பங்கு கொள்வதற்கு யாரெல்லாம் விருப்பமாக இருக்கிறாங்களோ, தன்னுடைய முழு மனதையும் கொடுக்குறாங்களோ, அவங்க மட்டும்தான் இதில் பணம் பண்ண முடியும். அவருடைய பந்தியில் பங்கு கொள்ள முடியும். ஒருவேளை அப்படி இல்லாதவங்களை குறித்து நம்ம வந்து என்ன செய்ய வேண்டாம். அவங்கள குறித்து நம்ம அவதூற பேசுவதற்கோ நியாயம் தீர்ப்பதற்கோ நம்மளுக்கு எந்த ஒரு விஷயம் கிடையாதுன்னு பார்க்குறோம். அப்போ எந்த ஒரு நாளிலும் கூட நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தில் நம்ம இருக்கோம்னா, தேவன் கொடுத்து மிகப்பெரிய அந்த ஒரு பொறுப்பிற்கு உண்மையிலே நம்ம பங்காளிகளாக இருக்கிறோமா, அந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு நம்மளுக்கு தகுதியாக இருக்கா அப்படிங்கிற நாமளே நிதானித்து தேவனிடத்தில் உலக பிரகாரமாக இருக்கிற சகோதரர்கள் மத்தியில், சபையாக ஓடிக்கொண்டிருக்கிற சகோதரர் மத்தியில் தேவனிடத்தில் பழக்க சத்தத்தோடும் அந்த வசனம் படிச்சோம் இல்லையா எபிரேயர்ல, கண்ணீரோடும் நம்ம என்ன விண்ணப்பம் பண்ணி தேவனுடைய அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஒரு அவர் நம்மளுக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிற அந்த ஒரு பானத்திலே பானம் பண்ணுவதற்கு இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்து நம்மை சபையாக பாதாங்கங்களாக அழைத்து வைத்திருக்கிற நம்முடைய பிதாவி தேவனுக்கு துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு பாடத்தை பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாக. இந்த ஒரு பாடத்தை நம்மளுக்கு கொடுத்து நம்முடைய பிதாவி தேவனுக்கு மீண்டுமாக துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்வோம்.